ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க, பொரிக்க, ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் பிறந்த நாளான பிப்ரவரி 24ஆம் தேதி ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் புதிய கட்சி துவங்கும் சசிகலா பல முக்கிய அறிவிப்புகளை வெளியிடப் போகிறாராம். இதுகுறித்து சசிகலா ஆதரவாளர்கள் கூறியது: சொத்து குவிப்பு வழக்கில் சிறைக்கு சென்ற சசிகலா வெளியே வந்த பின் அதிமுகவில் தன்னை சேர்த்துக் கொள்வர் என்று நம்பினார். முன்னாள் அமைச்சர் வேலுமணி மூலம் பலமுறை முயற்சி செய்தார். ஆனால் அக்கட்சி பொதுச் செயலாளர் பழனிசாமி திட்டவட்டமாக மறுத்துவிட்டார். இனி பொறுமையாக இருந்தால் எதுவும் நடக்காது என்பதை புரிந்து கொண்ட சசிகலா வேறு விதமாக காய் நகர்த்தினார். அவரது தம்பி திவாகரனின் அண்ணா திராவிடர் கழகம் கட்சியை நடிகர் விஜயின் தவேகாவுடன் கூட்டணி அமைக்க பேச வைத்தார். அந்த கூட்டணி அமையாவிட்டால் பிளான் பி ஆக முக்குளத்தோர் அதிகம் வசிக்கும் 25 தொகுதிகளில் வேட்பாளர்களை நிறுத்த சசிகலா தயாராகிவிட்டார். அதற்கான செலவை ஏற்கவும் முடிவெடுத்துள்ளார். மேலும் பிப்ரவரி 24 ஜெயலலிதா பிறந்த நாள் அன்று ராமநாதபுரம் மாவட்டம் பசும்பொன்னில் பொதுக்கூட்டம் நடத்த திட்டமிட்டுள்ளார். தனி கட்சி துவக்கினால் சமூக செல்வாக்கை தாண்டி அதிமுக ஆதரவு ஓட்டையும் வாங்க முடியும் என்று சில நிர்வாகிகள் அவரிடம் கூறியுள்ளனர். ஆனால் அதிமுக பொதுச் செயலாளராக சசிகலா நியமிக்கப்பட்டது தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் இன்னும் நிலுவையில் உள்ளது. தனி கட்சி துவங்கினால் அந்த வழக்கு தள்ளுபடியாகும். அதிமுகவில் எந்த உரிமையும் கோர முடியாது. எனவே தனி கட்சி துவங்க சசிகலா தயங்கினார். எனினும் வழக்கில் இப்போதைக்கு தீர்ப்பு வராது என்பதால் தனி கட்சி துவங்க முடிவு எடுத்துவிட்டார். புதிய கட்சி தேர்தலில் போட்டியிடுவது உட்பட பல முக்கிய அறிவிப்புகளை பசும்பொன்னில் நடக்கும் பொதுக்கூட்டத்தில் சசிகலா வெளியிட உள்ளார் என்றனர்.